இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னா பைமோட்டோங்க. இவங்ககிட்ட அனைத்து விதமான பொருட்களும் க்ளாசரி ஐட்டமும் வந்து ஆன்லைனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது. நீங்கள் வந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிபேயில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கிட்டு பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லே, அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் ஜிமெயில் ஐடி அண்டு வந்து இது இதுக்கு டேட்டா வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும், பின்னாடி யூஸ் ஆகும். அது வந்து இது ப்ரைவசி முட்டோட கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உள்ள கூகுள் டேட்டா ஃபஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள் டேட்டா. கிளிக் பண்ணிட்ட பிறகு கூகுள் இருக்குதுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டுனா திருப்பியும் வந்து கிளிக் நீங்கள் ஜிபேயில் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கோ அந்த ஜிமெயில் ஐடி இதில் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே என்ன ஜிபே ஹிஸ்ட்ரிங்க காமிக்கும். நீங்கள் இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் இல்லை அப்படின்னு கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும் சொல்லிட்டு இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்னா லாஸ்ட் நம்பர் வந்து ஆல் இருக்கும். லாஸ்ட் ஆல்வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது லாஸ்ட் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டாக பேமெண்ட்லாம் டீல் பண்ண லாஸ்ட் டே அப்படின்னா லாஸ்ட் அந்த நீங்கள் அந்த டேலேருந்து நீங்கள் டீல் பண்ணி ஆல்வேஸ்னால் எல்லாமே இது வரைக்கும் பண்ண பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கஷ்டம் அப்படின்னா அதை நீங்கள் ஆல்வேஸ் எல்லாமே டீல் பண்ணிக்கலாம். கஷ்டம் அப்படின்னா டீல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேஸ், இதான் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.